अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वअशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाहा हक्क तुकातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासुत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ। वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम आमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹ்வினுடைய நேசர்களை குறித்து, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் முதற்கட்டமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து 3 தினங்களாக நாம் அறிந்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகத்தில் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர், அல்லாஹுவால் அதிகம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதர், உலகமே அவர் நடத்திய 10 ஆண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கண்டு உலகமே வியந்து போகிற ஒரு மாமனிதர், இஸ்லாத்தை ஏற்காத பிற மதத்தவர்களால் கூட அவருடைய ஆட்சி அதிகாரத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நேர்மையை பாராட்டாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிற வர்ணனிக்கின்ற ஒரு மாமனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நாம் சென்ற உரையில் நாம் கவனித்தோம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மறுத்து அல்லது ஆரம்பத்தில் இஸ்லாம் எடுத்துச் சொன்ன பொழுது மௌனமாக இருந்து பிற்காலம் பொறுத்து இஸ்லாத்தை தழுவுகிற மனிதர்கள், அல்லது எடுத்துச் சொன்ன உடனே இஸ்லாத்தை தழுவிய மனிதர்கள், இப்படி சஹாபாக்களில் பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய சிறப்பு
எடுத்து சொன்னவுடன் இந்த இஸ்லாத்தை தழுவிய ஒரு மாமனிதர். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று வித்தியாசமான பழக்க வழக்கத்தை உடையவராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு 5 ஆண்டு காலம் அவர் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறுகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் பிரச்சாரம் செய்து 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் 5 to 6 வருடத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய மரண நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு பார்த்தால், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மரணித்திருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 63 வயதில் மரணித்திருக்கிறார். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63 வயதில் மரணித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணமானார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கிழமையில் திங்கட்கிழமை மரணத்தை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் எதிரிகளால் விஷம் தேய்ந்த கத்தியால் குத்தப்பட்ட நாளும் திங்கட்கிழமை. இது வரலாறுகளிலே ஒரு பொருத்தமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் 5 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்காமல் வெறுமனே இருந்தால் கூட பரவாயில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தன்னால் இயன்றவரை துன்பங்களை கொடுத்து வந்தவரும் கூட அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக மாற்றினார். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அம்மார், யாசிர், பிலால், சுமையா போன்றவர்கள் எல்லாம் வீதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு நாள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை லாத்து உஸ்ஸாவை வணங்கு, முகம்மதை பின்பற்றியது தவறு என்று சொல், முகம்மதை உன்னுடைய வாயை கொண்டு ஏசு என்றெல்லாம் அம்மார் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். தண்ணீர் தொட்டிக்குள் அவருடைய தலையை புகுத்தி அவர் மூச்சு திணற அவர் கொலை முயற்சியில் கூட இறங்கினார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, நான் முகம்மதை பின்பற்றியது தவறு, என்னை விட்டுவிடுங்கள், நான் தெரியாத்தனமாக யதார்த்தமாக ஏதோ ஒரு புத்தி மோசத்தால் நான் முகம்மதை பின்பற்றி விட்டேன் என்று கூறிவிட்டார். அடிமையின் மகனை ஓடு என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை இடத்தில் செல்வதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் உங்களை பின்பற்றியது தவறு, லாத்து உஸாவை வணங்கி இருக்கலாமே என்றெல்லாம் பேசிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மார் அவர்களுக்கு சொன்ன வாசகம், அம்மாரே, இனி என்றைக்காவது என்னை பற்றியோ என்னுடைய குடும்பத்தாரை பற்றியோ திட்ட வேண்டும் என்று யாராவது உங்களை அடித்தால் திட்டிக் கொண்டாவது நீங்கள் உயிர் வாழுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட குடும்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்மாருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம் கூட திருக்குர்ஆனிலே உண்டு. யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்து அவருடைய நாவு இறை நிராகரிப்பை கூறினால் அல்லாஹ் அது குறித்து குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அம்மார் அவர்களுக்கு கூட வசனம் இறங்கியது. அந்த அளவுக்கு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் மக்கத்து பெருவீதியில் நிரம்பி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த உமர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. நேரு மாறாக யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுக்கிற ஒரு மனிதராகவும் இருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பாரம்பரியத்தை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பறிப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய புனை பெயர் அபு ஹப்ஸ் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வழங்கினார். எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்திய நேரத்தில் உண்மைப்படுத்திய ஒரே காரணத்திற்காக அதிக உண்மைப்படுத்தியவர் சித்திக் என்கிற அடைமொழி சொல்லை, சிறப்பு சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி 580 பிறந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை காட்டிலும் ஒரு 10 வயது குறைந்த ஒரு இளமை பருவத்தில் இருப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயினுடைய தந்தை யார் என்றால் ஹிசாம் என்று சொல்லப்படுகிறவர். அவர் அபூஜஹல், உத்பா, சைபா, உமையா போன்றவருடைய பட்டியலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் இந்த ஹிசாம். காலித் பின் வலீத் என்கிற நபித்தோழர் உங்களுக்கு தெரியும். இந்த காலித் பின் வலீதினுடைய தந்தையினுடைய தந்தை இந்த ஹிசாமுடைய சகோதரர். அப்படியானால் உமர் அவர்களும் காலித் பின் வலீத் அவர்களும் அவர்களுடைய பாட்டன்மாருடைய வரிசையில் சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயினுடைய சகோதரன் தான் அபூஜஹல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயினுடைய சகோதரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியானால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலோடு தொடர்பு இருந்ததோ, 3 வகையான தொடர்பு இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலோடு. ஒன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நண்பர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக மக்களை காட்டிலும் ஒரு தலை சிறந்த சகோதரராக கூட மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்துக் கொடுத்து மாமனார் என்கிற ஒரு அந்தஸ்திலும் இருந்தார் அபூபக்கர் சித்திக். அதே போல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த ஒரு நெருக்கம் என்னவென்றால், தன்னுடைய தாயினுடைய சகோதரி சிறிய தாயாரை உம்மு சலமாவை திருமணம் முடித்திருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஹப்சாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார். மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சகோதரரும் கூட. எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் அதிகரிக்கிற காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமான ஒரு ஆள் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் தான் மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹலுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்து கிண்டல் செய்து அவருடைய தலையில் கல்லை எடுத்து வீசுகிற அளவுக்கு சிறிது தாக்குதல் நடத்துகிற ஒரு நேரம். அந்த சம்பவத்தை பார்த்து ஒரு அடிமை பெண் வந்து கொண்டிருக்கின்ற ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஓடி போய், உங்களுடைய சிறிய தந்தையுடைய மகன் இப்படி காபாவில் அபூஜஹலுடைய தலைமையில் மக்களால் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வந்தது. உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தார். ஓடி வந்து மக்காவில் இந்த அபூஜஹலையும் உத்துபாவையும் சைபாவையும் தன்னுடைய அம்புகளுக்கு இரையாக ஆக்கி அம்பு எய்து அதே காபாவில் நின்று கொண்டு திடீரென சொன்னார், நானும் முஸ்லீமாகி விட்டேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ந்து போனார்கள். அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வுடைய ரசூல் பாதிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவுடன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அது அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எந்த மக்களுக்கு? 5 அடிமைகளும் 2 பெண்களும் ஒரு சுதந்திரமானவரும் இஸ்லாத்தை தழுவி இருந்த நேரம். பிலால் அவர்கள், அம்மார் அவர்கள், யாசிர் அவர்கள், சுமையா அவர்கள், கதீஜா அவர்கள், உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு தாய், இவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அத்தோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அத்தோடு ஹம்ஸா அவர்கள் வீட்டுக்கு சென்றார். மனமாற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையாக பிரார்த்தனை செய்தார். வந்தார், கலிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தன்னை சார்ந்த சஹாபாக்களோடு மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நேரம். அந்த நேரம் 5 ஆண்டு காலம் எதிர் அணியில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிற காரியம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருப்பதை போல இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிற ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு. எந்த அளவுக்கு என்றால், எதிர்ப்புகள் அதிகமானது, எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் நீடித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் கூட முஹம்மது அவர்களை பற்றி உள்ள பேச்சுக்கள் ஆரம்பமானது. கொதித்தெழுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதித்தெழுந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். கடுமையான பாலைவனம், மிக கடுமையான வெயிலுடைய நேரம். தன்னுடைய வாளை கையிலே உருவிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி புறப்படுகிறார். போகிற வழியில் நுஐம்
பின் அப்துல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் குறுக்க